आप फायदा उठा सकते हैं हमारे 23 ऑनलाइन चर्चेस का, जो कि भारत की सारी प्रमुख भाषाओं में उपलब्ध हैं। और इसके अलावा हमारे पास 3 विशेष चर्च हैं। एक टीनेजर्स के लिए जिसका नाम है तूफानी और ज्ञानी 3, बच्चों के लिए हमारे पास ऑनलाइन चर्च है, और गूंगे और बहरों के लिए भी हमारे पास चर्च है, साइन लैंग्वेज का चर्च। उसके अलावा आप हमारे ऑनलाइन चर्चेस को देख सकते हैं उड़िया में, तेलुगु में, तमिल में, गुजराती में, कन्नड़ा में, तुलु में, इंग्लिश में, हिंदी में, छत्तीसगढ़ी में, राठौरी बरेली में, आसामीज में, मराठी में, पंजाबी में, नेपाली में, कोंकणी, मलयालम, सिंधी, भोजपुरी, बंगाली और मालवानी में। इनका फायदा उठाइए और पूरे भारत में लोगों को सुसमाचार सुनाइए। गॉड ब्लेस यू। என் தேவன் அவர் பெரியவர், அவர் இல்லாமல் வாழ்க்கை முழுமையில்லை. வாழ்வேன் மரிப்பேன் நான் அவர்க்காக, நான் எல்லாவற்றையும் செய்வேன் இயேசுவுக்காக. வாழ்வேன் மரிப்பேன் நான் அவர்க்காக, நான் எல்லாவற்றையும் செய்வேன் இயேசுவுக்காக. வழியில் வரும் கஷ்டங்கள் நான் என் வழியில் செல்வேன், பின்வாங்க மாட்டேன். வழியில் வரும் கஷ்டங்கள் நான் என் வழியில் செல்வேன், பின்வாங்க மாட்டேன். வாழ்வேன் மரிப்பேன் நான் அவர்க்காக, நான் எல்லாவற்றையும் செய்வேன் இயேசுவுக்காக. வாழ்வேன் மரிப்பேன் நான் அவர்க்காக, நான் எல்லாவற்றையும் செய்வேன் இயேசுவுக்காக. நான் வாழ அவர் கற்றுத் தந்தார், வாக்குத்தத்தத்தின் பேரில் எப்போதும் நடத்துகிறார். நான் வாழ அவர் கற்றுத் தந்தார், வாக்குத்தத்தத்தின் பேரில் எப்போதும் நடத்துகிறார். வாழ்வேன் மரிப்பேன் நான் அவர்க்காக, நான் எல்லாவற்றையும் செய்வேன் இயேசுவுக்காக. வாழ்வேன் மரிப்பேன் நான் அவர்க்காக, நான் எல்லாவற்றையும் செய்வேன் இயேசுவுக்காக. என் தேவன் அவர் பெரியவர், அவர் இல்லாமல் வாழ்க்கை முழுமையில்லை. என் தேவன் அவர் பெரியவர், அவர் இல்லாமல் வாழ்க்கை முழுமையில்லை. அவர் இல்லாமல் வாழ்க்கை முழுமையில்லை. Hallelujah, praise the Lord. உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு ஆராதனையில் வாழ்த்தி வரவேற்கிறேன் இயேசுவின் நாமத்தில்.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். முதலாவது நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஆமேன். ஓரிஷா சல்லரபரபோ தலரிவி கச்சல்லரபோ தலரி கல்லாபரிவி கச்சல்லரபோ ரீபரிவி கல்லி பரபரபரபரி ஷாலபரபரபோ தலரி கச்சல்லரபோ தலரி இந்த தலபரபரபோ ரீ கல்லாபரபோ தலரி இந்த தலபரபோ தலரி கச்சல்லரவி கல்லரபரவி கல்லரபரவி கல்லரபரபரபரபரவி ஷாபா. ஆவியானவரே, ஒரு விஷயங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க அப்பா. ஆமேன். இந்த ஜெபத்திலே அப்பா கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவன் மேலும் தேவ ஆவியானவர் இறங்கி நீங்க அபிஷேகத்தினாலே நிரப்புகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. நாங்க ஏறெடுக்கிற ஜெபத்திலே கர்த்தருடைய மகிமை சம்பூர்ணமாக இறங்கி நீங்க பதில் தருகிறவரா எங்கள் மத்தியிலே வந்திருப்பதற்காக உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்க கரத்திலே ஒரு விசை அர்ப்பணித்து தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது முதலாவது பிரார்த்தனை குறிப்பு. எரேமியா 1:9-10 கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் இப்பொழுது ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் ஜெபிக்க போகிறோம். ஆமென். கிறிஸ்துவிற்கு எதிராக செயல்படும் இருளின் அந்தகார ஆவிகளால் நாடுகளையும் அவற்றின் தலைவர்களையும் ஏமாற்றுவதற்கும் கையாளுவதற்கும் மற்றும் தடுப்பூசி போடப்படாத மற்றும் போடப்பட்ட என இரு நாடுகளாக உலகை பிரிக்க விரும்பும் எதிரியின் பிசாசு திட்டத்திற்கு எதிராக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஜெபத்தில் இயேசுவின் பெயரை பயன்படுத்துங்கள். தேசங்கள் மற்றும் தலைவர்கள் மீது சாத்தானின் சக்தியையும் செல்வாக்கையும் உடைக்கவும். இது பிசாசின் நேரம் அல்ல, எனவே அவனால் தொடர்ந்து செயல்பட முடியாது. ஆமென். அவனுடைய முயற்சிகளை நாம் உடைக்கிறோம். அவனுடைய படைப்புகளை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காரியத்திற்காக இப்பொழுது நாம் மிகவும் அதிகமாக உருக்கத்தோடு நாம் ஜெபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஓரிஷா சல்லரபோ தலரிவி கச்சல்லரபோ தலரி கல்லி பரபரபோ தலரி கல்லி பரபரவி கல்லரபரபரபரபரி ஷாபா. அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. ரிபரிவி கல்லரபரபரபரபரபோ ரீஷாலபரபோ தலரி கச்சல்லரபோ தலரி இந்த தலபரபோ தலரி கச்சல்லரவி கல்லரபரவி கல்லரபரபரவி கல்லரபரபரபோ ஷாலபரபோ தலரி கல்லி பரபரபோ தலரி இந்த தலபரவி கச்சல்லரவி கல்லரபரபரபோ ஷாக்கச்சல்லரபோ ரிந்த தலபரபோ தலரி கல்லி பரபரபோ தலரி இந்த தலபரபரோ ஷாலபரபோ தலரி கச்சல்லரவி கல்லரவி கல்லரபரபரவி கல்லரபரபரபரி ஷாபா. அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய தேசங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஓ ஷாலபரபோ தலரி கச்சல்லரபோ தலரி இந்த தலபரபோ தலரி கச்சல்லரபோ ரீஹல்லாபரபோ தலரி கல்லபரபரபோ தலரி இந்த தலபரபோ தலரி கச்சல்லரவி கல்லரபரவி கல்லரவி கல்லரபரபரபரபரி ஷாபா. ஓ தேவ ஆவியானவருடைய கரம் தேச தலைவர்கள் மீது இறங்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பாதுகாப்பு அவங்களுக்குள்ளாக கடந்து செல்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. ஓ சாத்தானுடைய தீய திட்டங்களும் அவனுடைய செயல்களும் எந்த விதத்திலும் செயல்பட முடியாத இயேசுவின் நாமத்திலே ஓ ஷாலபரபரபோ தலரி கச்சல்லரபோ தலரி கல்லிபரபரபோ ரீஷாலபரபரபோ தலரி கச்சல்லரபோ தலரி பிக்கலரபி கலரபரபோ தலரி பிக்கலரபி கலரபரபி கலரபரபி கலரபரபரபரி கலரபரபரபரி ஷாபா. ஆவியானவரே, உம்முடைய திட்டத்தை நீங்க செயல்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சாத்தானுடைய திட்டங்களை அழிக்கிற தேவன் நீங்க அப்பா. ஏசப்பா, உங்க நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. ஓரி ஷாலபரபரபோ தலரி கச்சல்லரபோ தலரி கச்சல்லரபி கலரபி கலரபரபி 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 கலரபரபரபரி ஷாபா பாபா. தேச தலைவர்கள் மீது இயேசுவின் நாமத்தில் ஓ ஆமென் இந்த வல்லமை சொல்கிறோம் அப்பா. ஆமென் ஆவியானவரே, கர்த்தருடைய மகிமை அவங்க மேலே இறங்கி இருந்து உங்களுடைய பாதுகாப்பு அவங்களை பாதுகாக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஓ ஷாலபரபரபோ தலரி கச்சல்லரபோ தலரி கலரபரபி கலரபரபி கச்ச
கச்சலரபி கலரபரபி கலரபரபி கலரபரபரபரபி கலரபரபரபரி ஷாபா. ஆமென். ஆவியானவரே, தடுப்பூசி போடும் நாடு போடாத நாடு என்று ஆமென் ஆவியானவரே பிரிக்க முடியாதபடி இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். ஊஷாற்றலரபோத்தலரபி கச்சலரபி கலரபி கலரபரபி கலரபரபரபரி ஷாபா. சாத்தானுடைய தீய திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவரை நீங்க அழித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஊஷாலபரபரபோத்தலரி கச்சலரபோத்தலரபி கலரபரபரபோ யூரிபி கல்லாபரபரபோத்தலரி கலபரபி கலரபரபி 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 கலரபரபரபரபரி ஷாபா. தேவ வல்லமை ஒரு விசை கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. உங்களுடைய அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ளாக கடந்து செல்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க பாதுகாப்பு தேச தலைவர்கள் மீது கடந்து சென்றிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஓ ஷாலபரபர ஊத்தலரி கச்சலர ஊத்தலரி பி கலரபரபி கலரபி கலரபி கலரபரபி கலரபரபரபி கலரபரபரபரபரபரி ஷாபா. ஆவியானவரே, கர்த்தருடைய மகிமை கூடவே இருந்து செயல்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே, சாத்தானுடைய செயல்கள் இனிமேல் செயல்பட முடியாது இயேசுவின் நாமத்திலே. எல்லாவற்றையும் அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. கர்த்தருடைய மகிமை ஒரு விசை கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓரி பரபி கச்சலர போத்தலரபி கலரபரபி கச்சலரபி கலரபரபி கலரபரபி கலரபரபரபரபரி ஷாபா. ஆவியானவரே, ஒரு விசை நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை அப்பா, தேச தலைவர்களை நீங்க பாதுகாக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாய் உங்கள் கரத்துல ஒரு விசை அர்ப்பணித்து தாழ்த்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது இரண்டாவது பிரார்த்தனை குறிப்பு. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபகு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமியில் தேவனுடைய மகிமை மற்றும் சத்தியத்தை பற்றிய அறிவு நிரப்பப்படுகிறது. மேலும் தினமும் அநேக ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த ஆத்துமாக்களுக்காக இப்பொழுது நாம் பிரார்த்தனை செய்வோம். ஆமென். ஹல்லேலூயா. ஓரி ஷாலபரபர போத்தலரிபி கச்சலர போத்தலரிபி கலரபரபி கலரபரபரபரபோ யூரி பரிபி கச்சலர போத்தலரிபி கலரபரபி கலரபரபி கலரபரபரபரபோ ஷாபபபி கல்லாபரிபி கச்சலரபரபரபரபோ. ஆவியானவரே, ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக இப்பொழுது நாங்கள் வருகிறோம் ஆவியானவரே. ஊஷாபபபபா யூரி பரிபி கச்சலர போத்தலரி இந்த திலபரபோ கலரபாத்தல யூந்தரிபி கல்லீக ஷாச்சாலரபரிபி கச்சலரிபி கலரபரபி கலரபரபரபரபரி ஷாபபபபா. ஓ அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, ஓ சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல ஆவியானவரே, உம்முடைய மகிமையினாலே ஆமென் ஆண்டவரே, எங்களுடைய உலகம் முழுவதையும் அப்பா ஆண்டவரே உம்முடைய மகிமையினாலே நீங்க மூடி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஓ ஷாலபரபரபரபி கச்சலரிபி கலரபி கலரபரபி கலரபரபரபரபரி ஷாபபபபா. எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறார்களோ அத்தனை ஆத்துமாக்கள் மேலேயும் ஓ தேவ மகிமை சம்பூர்ணமாக கடந்து வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஓ ஷாலபரபர போத்தலரிபி கச்சலரிபி கலரபரபி 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 கலரபரபரபி கலரபரபி கலரபரபி கலரபரபரபி ஷாபபபபா. அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விசை நீங்க பெரிய காரியம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையினாலும் உம்முடைய வல்லமையினாலும் அப்பா தேவ ஜனங்களை நீங்க மூடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ ஷாலபரபரபரபரபோ யூரிபி கச்சலரபோ தலரிபி கல்லாபரிபி கச்சலரிபி கலரபி கலரபரபரபரபோ யூரிபி கல்லாபரிபி கச்சலரபோ தலரிபி கல்லாபரிபி கலரபரபோ தலரிபி கச்சலரபி கலரபி கலரபரி கலரபரபரபி ஷாபபபபா. தேவ ஆவியானவர் மகிமையாக உடைய ஜனங்களை நீங்க நிரப்பி ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அப்பா நீங்க சேர்த்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தில் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஓ ஆமென் அப்பா ஆண்டவரே, தேவனுடைய நாமத்தை அறிகிற அறிவிலே அவர்கள் வளருடைய இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். ஓரி ஷாலபரபர போத்தலரிபி கச்சலரிபி கலரபி 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 கச்சலரிபி கலரபரபரபரபரி ஷாபபபபா. உம்முடைய
இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேலேயும் தேவ ஆவியானவருடைய பாதுகாப்பு மகிமையாக இறங்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, ஓ ஷாலபரபரபோ தலரிபே கற்றலரிபே கலரபரபே கற்றலரிபே கலரபரபே கலரபரபே கலரபரபரபே ஷாபா. அப்பா, நீங்க அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ மகிமை அதிசயமான கிரியைகளினாலே நீங்க இடைக்கட்டி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. தொடர்ந்து அற்புதங்களை அதிசயங்களை அடையாளங்களையும் செய்தருளுங்க. தேவ ஆத்துமாக்கள் மேலே கர்த்தருடைய மகிமை இறங்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க கரத்திலே ஒரு விசை அர்ப்பணித்து தாழ்த்தி வருமை தருகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. praise Lord, praise Lord. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து ஆராதனை நேரம். ஆமென். இயேசு, உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். உம்மை போல யாருமில்லை, யாருமில்லை, யாருமில்லை. இயேசு, உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். உம்மை போல யாருமில்லை, யாருமில்லை, யாருமில்லை. உம்மை போல் நேசிப்பதும் யாருமில்லை, உம்மை போல் தொடுவதும் யாருமில்லை. உம்மை போல் நேசிப்பதும் யாருமில்லை, யாருமில்லை, யாருமில்லை. உம்மை போல் நேசிப்பதும் யாருமில்லை, உம்மை போல் தொடுவதும் யாருமில்லை. உம்மை போல் நேசிப்பதும் யாருமில்லை, யாருமில்லை, யாருமில்லை. ஓ யாருமில்லை, யாருமில்லை. ஓ யாருமில்லை, யாருமில்லை. இயேசு, உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். உம்மை போல யாருமில்லை, யாருமில்லை, யாருமில்லை. இயேசு, உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். உம்மை போல யாருமில்லை, யாருமில்லை, யாருமில்லை. உம்மை போல் நேசிப்பதும் யாருமில்லை, உம்மை போல் தொடுவதும் யாருமில்லை. உம்மை போல் நேசிப்பதும் யாருமில்லை, யாருமில்லை, யாருமில்லை. உம்மை போல் நேசிப்பதும் யாருமில்லை, உம்மை போல் தொடுவதும் யாருமில்லை. உம்மை போல் நேசிப்பதும் யாருமில்லை, யாருமில்லை, யாருமில்லை. ஓ யாருமில்லை, யாருமில்லை. ஓ யாருமில்லை, யாருமில்லை. இயேசு, உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். உம்மை போல யாருமில்லை, யாருமில்லை, யாருமில்லை. இயேசு, உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். உம்மை போல யாருமில்லை, யாருமில்லை, யாருமில்லை. உம்மை போல் நேசிப்பதும் யாருமில்லை, உம்மை போல் தொடுவதும் யாருமில்லை. உம்மை போல் நேசிப்பதும் யாருமில்லை, யாருமில்லை, யாருமில்லை. உம்மை போல் நேசிப்பதும் யாருமில்லை, உம்மை போல் தொடுவதும் யாருமில்லை. உம்மை போல் நேசிப்பதும் யாருமில்லை, யாருமில்லை, யாருமில்லை. ஓ 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 யாருமில்லை, யாருமில்லை. ஹalleluya, praise the Lord. இப்பொழுது ராப்சோடி டைம், ரியாலிட்டி டைம். இன்றைய நாள் ஏப்ரல் 18. இன்றைய தலைப்பு, ஜெபிக்கும் ஆசாரியனாக உங்கள் இடத்தை எடுங்கள். வசனம்
சங்கீதம் 149 அதிகாரம் 7 வசனம் 8 வசனத்தில் ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலம் பாஸ்டர் கிறிஸ் அவர்கள் கூறிய தேவ வார்த்தைகளை இப்பொழுது நாம் பார்ப்போம். பல உலக தலைவர்களின் மோசமான முடிவுகளும் விருப்பங்களும் இன்று உலகம் முழுவதும் அனுபவித்த அறிவு, பொருளாதாரங்களின் சிதைவு மற்றும் சொல்ல முடியாத பிற கஷ்டங்களை கொண்டு வந்துள்ளன. வேத வசனங்களில் இந்த விஷயங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே முன்னறிவிக்கப்பட்டன என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவை இன்று சாத்தானின் சக்திகளால் உண்டாக்கப்படுகின்றன. ஒரு உலக அரசாங்கம், ஒரு உலக பொருளாதாரம், ஒரு உலக மதம் ஆகிய திட்டங்கள் அனைத்தும் வேதத்தில் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதாகமம் இவ்வாறு அறிவிக்கிறது: ஒரு உலக அரசாங்கம், ஒரு உலக பொருளாதாரம், ஒரு உலக மதம் ஆகிய திட்டங்கள் அனைத்தும் வேதத்தில் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதாகமும் இவ்வாறு அறிவிக்கிறது: நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேரமாட்டாமற் போகிறது, சத்தியம் தள்ளுபடியாயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரானார். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. ஏசாயா 58 அதிகாரம் 14 வசனம் 16 வசனத்தில் ஒருவரும் இல்லை என்ற சொற்றொடர் உண்மையில் எந்த பரிந்துரையாளரும் விண்ணப்பம் செய்கிறவர் இல்லை என்பதாகும். நீங்கள் ஆசாரியனாக ஒரு பரிந்துரையாளராக உங்கள் இடத்தை ஏன் எடுக்க வேண்டும் என்று பார்க்க முடிகிறதா? நாம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுபவர்கள். நாம் அவருடைய ஆட்சியையும் நீதியையும் பூமியில் மற்றும் மனிதர்களின் இருதயங்களில் நிலைநாட்ட வேண்டும். ஒரு கிறிஸ்தவராக இது உங்களுடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. சும்மா உட்கார்ந்து இந்த தீய அழிவுகளையும் குழப்பங்களையும் தடையின்றி தொடர்வதை பார்க்க வேண்டாம். உறுதியாய் நின்று நடவடிக்கை எடுத்து உலகத்தில் பிசாசு கட்டவிழ்த்து விடுகின்ற நாசம், முடக்கம், அழிவு, குழப்பம் மற்றும் கொந்தளிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஆமென். உலக தலைவர்கள், ஜனாதிபதிகள் மற்றும் நாடுகளின் பிரதமர்கள் ஆகியோரின் இருதயங்களும் மனங்களும் பிசாசின் கையாளுவதில் இருந்து விடுபட தீவிரமாக பரிந்துரை செய்யுங்கள். ஹல்லேலூயா. அதே வேளையில் தங்கள் தேசங்களின் எதிர்காலத்தை பாதிக்கும்படி எடுக்கும் செயல்கள் மற்றும் வறுமையிலும் மரணத்திலும் மூழ்கடிக்கும் முடிவுகளில் இருந்து அவர்கள் விலகி இருக்கவும் எதிர்க்கவும் பிரார்த்தனை செய்யுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் விரும்பும் மாற்றத்தை காண சில நாட்கள், வாரங்கள் அல்லது மாதங்கள் ஆகலாம். ஆனால் நிறுத்த வேண்டாம். ஆமென். ஜெபத்தை தொடருங்கள். ஏனென்றால் நீங்கள் ஆவியின் மண்டலத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறீர்கள். நாம் ஜெபிக்கும் போது நம் உலகத்திற்கான தேவனுடைய சித்தத்தின் மற்றும் நோக்கத்தின் திசையில் மாற்றங்கள் உண்டாகிறது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது ஜெப நேரம். நம்மளுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஆமென். நீதியுள்ள பிதாவே, வல்லமை உம்மிடத்திலிருந்து நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் உலகெங்கிலும் உள்ள தேசங்களின் தலைவர்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய நீதியை மேலோங்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். தவறான ஆலோசனைகள் மற்றும் தீர்ப்புகளிலிருந்து அவர்களின் மனதை பாதுகாத்து தேவனுடைய ஞானத்தை அவர்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Amen. My name is Bright Solomon from Port Harcourt, Nigeria. I had a problem with my left foot. It was a poison.
and it grew so bad that I couldn't walk. It affected me in a way that I couldn't walk. I couldn't do much for myself. I would literally depend on people to assist me in some of the things that I needed to do for myself. And that really affected me. I couldn't go to my business. I couldn't do the things that I should do. I was not even so active in so many things. But I was so excited because the announcement came in church that we'll be having the Healing Stream service with Pastor Chris, and I was so excited about it. From that day, I registered that I was going to be there. And finally, when the day came, I had my expectations very high. I said to myself that once Pastor comes up, at the moment I set my eyes on Pastor, I'll receive my miracle. And that was it for me. That was it for me. So the day of the Healing Stream service, I was in church very early. I had to go to church very early, so I was there expectant, getting ready to receive my miracle from God. And I participated in every other aspect of the program, the opening prayer, the worship sections. I was participating. And then the moment came when Pastor Chris came up. I saw in Pastor's face that the anointing of God's Spirit was so strong on Pastor. So I was just watching and participating with Pastor. I told you I had that problem on my foot, so I couldn't walk. I was just sitting down there doing every other thing. But the moment Pastor came up, I saw myself, I stood up. I was participating with Pastor. As Pastor was leading the worship, I was singing along. I was moving from place to place. And then Pastor prayed that it doesn't matter what it is, that the Spirit of the Lord is touching you right now. The Spirit of God is with us, blessing, strengthening, healing. Wherever you are right now, I want to pray. Put your hand over that area where the sickness has been. Just put your hand over it. If it's your eye, put your hand on it. If it's both eyes, put your fingers on them. If it's your heart, put your hand over your heart, on your chest, over your heart. If it's your limbs, put your hands on your limbs. Doesn't matter where it is. Just put your hand in the place where you need a miracle. I received the word that the Spirit of the Lord is touching me, and I received my miracle at that time. In fact, I was running during the service. I was running in church. People could see that something had happened. I was running in church. I was so happy, and that was it for me. So I received my miracle even from the first day of the Healing Stream service with Pastor. It's amazing how that it has really changed. If I show you, okay, this used to be a very big injury here, but just within days, everything has been perfected. I couldn't wear my shoe, for instance, before. I couldn't put on anything on this leg, actually, because of you see there, it was as big as this. But now, I tell you, after the Healing Streams with Pastor, the Sunday after the program, I wore something to church. 2 weeks after the program, now I could put on shoe properly, and the pain is totally gone. The pain is totally gone. I could walk for a long distance if I choose to. So everything, my life is restored, my health is restored, my legs are okay now. There's no trouble of any kind. So I'm so grateful to God, and I want to thank Pastor for allowing God to express himself through him. I want to thank Pastor for the hope that he has brought to the world. Without Pastor, what would our world be like? So I'm grateful to Pastor Chris for this great opportunity that he had given for us to receive our miracle. And then I want to especially thank our Healing Stream partners. Thank you so very much for all that you do. I'm part of that. I'm part of your testimony today. If not for your partnership, what would have happened to me? So thank you very much. Continue the good work that you're doing, and God is faithful to bless the works of your hand even the more. Thank you very much. I'm grateful. Thank you. We have the life of God which cannot be corrupt. Cannot be corrupt. Praise the Lord. Because church was not supposed to get sick ever. Church, the message to the church is that they have divine life. Praise the Lord. Jesus said, not mine but thine be done. Do you ask God that what you are doing, should you be doing it or not? Many don't have that consciousness. God wants you to live according to His will. Bible says those who are living, they should not live for themselves, but to Him for who died for them and who has purchased them.
Father, in the name of Jesus, I pray for children. I speak health. I speak healing in their bodies in the name of Jesus. I command that demon of darkness to leave them in the name of Jesus Christ of Nazareth. I command those unclean spirits to come out of them in the name. பரிசுத்தர் நீரே பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர் நீரே பரிசுத்தர் பரிசுத்தர் ராஜா ஜீவனுள்ள தேவனே என் இயேசு நீரே உயர்ந்தவர் இயேசு ராஜா ஜீவனுள்ள தேவனே நீரே காலை நட்சத்திரம் யெகோவா ஜாயிரா விடுவிப்பவர் நீரை பச்சை பசுமை நீரை காலை நட்சத்திரம் நீரை யெகோவா ஜாயிரா நீரை விடுவிப்பவர் நீரை பச்சை பசுமை பரிசுத்தர் நீரே பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர் நீரே பரிசுத்தர் பரிசுத்தர் என் தேவனே பரிசுத்தர் நீரே பரிசுத்தர் பரிசுத்தர் என் இயேசு பரிசுத்தர் நீரே பரிசுத்தர் பரிசுத்தர் என் தேவனே பரிசுத்தர் நீரே பரிசுத்தர் ராஜா ஜீவனுள்ள தேவனே என் இயேசு நீரே உயர்ந்தவர் இயேசு ராஜா ஜீவனுள்ள தேவனே
ஜாயிரா நீரே விடுவிப்பவர் நீரே பச்சை பசுமை நீரே காலை நட்சத்திரம் நீரே யெகோவா ஜாயிரா நீரே விடுவிப்பவர் நீரே பச்சை பசுமை. நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய பரிசு கைகளை உயர்த்தி கர்த்தரிடம் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்னவா இருக்கிறார் என்று அவரிடம் கூறுங்கள். அவரை வணங்குங்கள், அவரை ஆர்ப்பரியுங்கள். அவர் நம்முடைய துதிக்கும் நம்முடைய வணங்குதலுக்கும் அவர் பாத்திரவானாய் இருக்கிறார். அவரை போல் வேறு யாரும் இல்லை. ஆம் தகப்பனே, எல்லா சக்தியும் உம்மிடம் இருக்கிறது, எல்லா பலமும் உம்முடையது. இந்த உலகத்தில் உள்ள தேசங்கள் உம்முடையது ஆண்டவரே. இந்த உலகில் இருக்கும் அரசாங்கம் உம்முடையது அப்பா. நீர் ஒருவருக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை என்றால் எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இருக்க முடியாது சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் உலகம் எங்கும் மிக வல்லமையாய் அசைவாடுகிறீர். கர்த்தரை அறிகின்ற அறிவு இந்த உலகம் பரவுகிறது சுவாமி. கடவுள் எவ்வாறு பூமியை மூடுகிறதோ அதை போல் சுவாமி. உடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்மை போல் வேறு யாரும் இல்லை சுவாமி. எங்களை இதுவரை நீர் வழி நடத்தி எங்களை பாதுகாப்பாய் நடத்தி வந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். உடைய பரிசு ஆவியின் மூலமாய் எங்கள் வாழ்க்கையை உலகம் முழுதும் இருளில் இருக்கும் பொழுது உம்முடைய ஒளி எங்கள் வாழ்க்கையில் வீசுகிறது கர்த்தாவே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த தைரியத்திற்காகவும் எங்கள் ஆவியில் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை போராட கொடுத்த பலனுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியினால் எங்களை இதுவரை நாங்கள் என்னவாக இருக்கிறோம் என்பதற்கு ஆதாரமாக உம்முடைய ஆவியை கொடுத்து ஊழியம் செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மிகப்பெரிய உண்மையை அறிந்து கொள்ள வேண்டிய கிருபை தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய எதிர்காலம் மிகவும் ஒளிமயமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய ஆவினாலும் எங்களை தொடர்ந்து வழி நடப்போகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலியமாய் எங்களுக்கு நீர் வைக்கப்பட்டிருக்கிற இந்த பாதையை நாங்கள் செல்வோம். அதை செல்ல நீர் கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆவிக்குரிய பயணத்தில் எங்களுக்கு தெரிந்தவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வருவோம். ஏனென்றால் இது உம்முடைய நேரம், இது திரு சபையின் நேரம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எதிராக பாடற்ற நீதிய இந்த கட்டளைகளையும் விதிமுறைகளையும் அரசு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அதை அப்புறப்படுத்துகிறோம். பம்பாயிலும் லாக்னௌவிலும் ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிற இந்த காரியம் இயேசுவின் நாமத்தினாலே வீழ்ந்து போகும். உம்முடைய மக்கள் உலகமெங்கும் உயர்ந்து தலை தோங்கி நிற்கிறார்கள். குறிப்பாக மும்பாயிலும் மகாராஷ்டிராவிலும் இந்தியாவிலும் இது நடைபெறுகிறது சுவாமி. எங்கு பேசினாலும் அவர்கள் இந்த ஊரடங்கு உத்தரவை எப்படி கொண்டு வரலாம் என்று கொண்டிருக்கிறார்கள். அதை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். அந்த கூட்டத்தையும் பேச்சுக்களையும் இயேசுவின் நாமத்தினாலே அதற்கு முற்றுப்புள்ளி உண்டு. இந்த கூட்டத்தாரினுடைய பலன் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு போகும், அவர்களிடமிருந்து எடுக்கப்படும். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு போகும். தேவனுக்குரிய பயம் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை இருதயத்தை நிரப்புவதாக, அவர்களுடைய மனக்கணக்குகளும் மற்றும் அவர்களுடைய ஞானமும் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படும். அவர்களுடைய புத்தியின்மையாக வெளியாக அயோத்தோப்பின் ஞானத்தை போல அவர்களுடைய ஞானம் புத்தியற்றதாகிவிடும். சபை கூடுதலுக்கு விரோதமாக இருக்கிறதோ அந்தந்த கூட்டங்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவியை நாங்கள் எதிர்கட்சியில் எந்த விதமான ஒற்றுமையும் அவர்களுக்குள் இருக்காது என்று நான் அறிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த ஒற்றுமையை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறோம். நாங்கள் வேதத்தில் எவ்வாறு எதிராளிகளின் கூட்டத்தில் நீர் குழப்பத்தை உண்டு பண்ணினீரே பார்த்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் எங்களுக்காக எழுந்து நிற்கிறீர், எங்களுக்காக நீர் எழும்புகிறீர். எதிராளியின் கூடாரத்தில் நீர் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே குழப்பை கொண்டு வருகிறீர், குழப்புதலை நீர் ஏற்படுத்துகிறீர். அவர்கள் எந்த காரியத்தை குறித்தும் ஒற்றுமைப்படாமல் அவர்கள் விரோதமாக எதிராக ஒருத்தருக்கு ஒருத்தர் மூட்டிக்கொள்வார்கள். இயேசுவின் நாமத்தினாலே பயம் இயேசுவின் நாமத்தினாலே அங்கு இறங்குகிறது. மும்பையில் ஊரடங்கு உத்தரவோ ஊரை மூட்டி கூடுவதோ இது போன்ற காரியங்கள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய சபைகளையும் எங்களுடைய பள்ளிகளையும் எங்களுடைய தெருக்களையும் எங்களுடைய
ஊரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். நாங்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறோம். எங்களுடைய வியாபாரங்களை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து ஆவிகளே பிசாசுகளே நீர் இயேசுவின் நாமத்தினாலே Hallelujah, he arose. Yes, oh yes. Jesus Christ, the Son of God. Oh yes, oh yes. Hallelujah, he arose. Oh Prince of Peace arose. Hallelujah, he arose. Oh yes, oh yes. Praise the Lord. நீங்க முன்னாடி செல்ல முடியாது, முன்னேற முடியாது. தீய சக்திகளை நான் அறிக்கையிடுகிறேன். நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முன்னேற முடியாது, முன்னேற தடை விதிக்கிறேன். இயேசுவின் வல்லமையுடைய நாமத்தினாலே இந்த தேசத்தையும் இந்த தேசத்தில் இருக்கும் உலகத்தில் இருக்கும் எல்லா அரசாங்க உங்களுடைய கைகளை எடுங்கள் என்று கட்டளையிடுகிறேன். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய கைகளை எடுங்கள். உன்னுடைய முன்னேற்றத்தையும் உன்னுடைய சூழ்ச்சிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் தடை பண்ணுகிறோம். அரசாங்கத்தின் மீது இருக்கும் பிசாசின் பிடியை இயேசுவின் நாமத்தினாலே உலக தலைவர்கள் மீது இருக்கும் உன்னுடைய கையை நாங்கள் வெட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பயத்தை கொண்டு வருகிறோம். பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வெட்டுகிறோம். நீர் மிகவும் அசாதாரணமான போர் திறம் நன்கு அறிந்தவர். இந்த காரியங்களை நிர்மூலமாக கொண்டு வரப்போவதற்காக ஸ்தோத்திரம். உம்மால் யாரை தூண்ட முடியும், எவ்வாறு மக்களின் வாயில் அவர்களை தூண்ட முடியும் என்று நீர் நன்கு அறிந்தவர்கிட்ட எங்களுடைய தேவனை இந்த சூழ்நிலையில் நாங்கள் அவரை வரவழைக்கிறோம். நன்றி தகப்பனே. இந்த உலகம் பிதாவின் கேற்ப நடைபெறும். நன்றி அப்பா. இயேசுவின் வல்லமை நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் மிகவும் பூரித்து இருக்கிறேன், அதை போல் நீங்களும் உங்களுடைய ஆவியில் மிகவும் பூரித்து இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஏனெனில் சபையானது முன் செல்கிறது. இதை அறியாமல் இருக்கலாம். எனினும் உண்மை என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய சபை முன்னேறி கொண்டே இருக்கிறது. முன்னடை போட்டு வெற்றி தரமாக பவனி செல்கிறது. இன்றைய செய்தியின் தலைப்பு மிகவும் வித்தியாசமானது. அதற்கு எவ்வாறு தலைப்பு நான் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆவியானவர் கூறினார், எல்லா செய்திக்கும் தலைப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று. ஆனால் தலைப்பு இல்லாமல் ஒரு செய்தி செய்தியாகத்தான் இருக்கும். இயேசு தன்னுடைய போதனைகளுக்கு தலைப்பு, அதனால் நாமும் அவரை போல சில நேரங்களில் செய்வதில் தவறு இல்லை. நாம் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? இயேசு பலமுறை ஒரு செய்தியை கொடுக்கும்போது அதற்கு தலைப்பு கொடுக்காமல் அதை ஒரு ஊமை மூலமாய் ஆரம்பிப்பார். அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. அதனால் நான் கேட்டேன், கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலையில். அதற்கு அவர் கூறினார், நீ உன்னுடைய செய்தி டிவியில் போடுவதனால் உன் தலைப்பு தேவையா? எனக்கு தேவை என்று நான் மறுமொழி. அதற்காக அவர் எனக்கு கூறிய பதில், சில முக்கியமான காரியங்கள் என்று நீ செய்தி தலைப்பை என்று கூறினார். ஆதலினால் நாம் சில முக்கியமான காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருடைய வேதத்தில் மிக வேலை செய்கிறாள், மற்றொருவளோ வேலை செய்யாமல் இருக்கிறாள். அவள் எஜமானிடத்தில் வந்து, என் சகோதரிக்கு புத்திமதி சொல்லுங்கள், அவள் எனக்கு உதவி செய்யட்டும் என்று கூறினாள். நம்ம மொத்தம் 15 பேர். உங்களுக்கு எல்லாருக்கும் சமைச்சு போட்டு நான் செத்து போகணுமா? அவ்வளவு வேலை இருக்குது. நீங்கள் நினைத்திருக்க கூடும், ஏசு மேரி தயவு செய்து போய் உன் அக்காக்கு உதவி செய் என்று அறிவு புத்திமதி கூறுவார். ஆனால் அதற்கு இயேசு என்ன கூறினார் என்று நாம் அடுத்த வசனத்தில் பார்க்கலாம். 41வது வசனம். இயேசு பிரத்யுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அவர் கூறுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து
கவலைப்பட்டு கலங்குகிறாய். எவ்வாறு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இன்று கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் தெரிய வரும் அவள் ஏன் அநேக காரியங்களை குறித்து கலங்கினாள் என்று. அடுத்த வசனம் 42வது. தேவையானது ஒன்றே, மரியா தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். 2 காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. ஒன்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது. இதை நாம் 39வது வசனம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி, அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனம் கேட்டுக் கொண்டிருந்தார். மற்றொரு வேலை என்ன? 40வது வசனம். மார்த்தாலும் பல வேலைகளில் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து மரியாள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தால் பல வேலைகளில் செய்வதில் மிகவும் வருத்தமாய் இருந்தார். இயேசுவின் பதிலை நாம் 42வது வசனத்தில் பார்க்கும்பொழுது, மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியா தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அப்படி பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது எல்லா காரியங்களும் மேலான பிரதானமான காரியம். இயேசு முக்கியத்தை அங்கீகரிக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். தேவையானது ஒன்றே, மரியா தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நம்முடைய போதகர் கிறிஸ்தையா கூறினார், நாம் மிகவும் முக்கியமானவர்கள். நாம் செய்கிற வேலையை விட நாம் மிகவும் முக்கியமானவர். சில வேளைகளில் மக்கள் அதை மறந்து விடுகிறார்கள். நீங்க நினைக்காதீர்கள் நீங்கள் கர்த்தருக்கு சேவை செய்வதனால் நீங்கள் பரலோகம் சென்று விடுவீர்கள் என்று. இல்லை, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதனால் சில ஆசீர்வாதங்கள், உங்களுடைய அபிஷேகம், உங்களுக்கு கிருபை பெருகும். எனினும் அந்த ஊழியம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. உங்களுடைய விசுவாசம் தான் பரலோகத்துக்கு உங்களை கொண்டு செல்லும். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கு இருந்து கொண்டாள். நல்ல பங்கு இங்கு 2 காரியங்கள் இருக்கு. ஒன்று, மார்த்தாள் செய்கின்ற ஊழியம். அவள் சமையலறையில் பல காரியங்களை அவள் ஊழியம் செய்து கொண்டிருந்தாள். மார்த்தாள் சமையலறையில் பல காரியங்களில் ஊழியம் செய்து கொண்டிருந்தாள், வேலை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் மரியாளோ கர்த்தருடைய வார்த்தையை கொண்டிருந்தாள். இதில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதுதான் நல்ல பங்காக நாம் பார்க்கிறோம். ஊழியம், கர்த்தருடைய வார்த்தை கேட்பது, இதில் எது நல்ல பங்கு? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதே. இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானது! எத்தனையோ ஊழியக்காரர்கள் இந்த காரியங்களில் தவறிவிடுகிறார்கள். அதனால் நான் மிகவும் ஜாக்கிரதையாக ஊழியத்தை விட வார்த்தையை கேட்பதில் நான் நேரம் செலுத்துகிறேன். ஒரு போதகராகிய எனக்கு பல காரியங்கள் செய்ய சூழ்நிலை உண்டு. எனினும் நான் மக்களை கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதை ட்ரெயின் பண்ண விரும்புகிறேன், பயிற்சி அளிக்க விரும்புகிறேன். நாம் யாவரும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் செல்ல வேண்டும். ஏனென்றால் நமக்கு பல வேலைகள் செய்ய வாய்ப்பு இருக்கிறது, நிபந்தனை இருக்கிறது. எனினும் நமக்கு கர்த்தருடைய ஞானமும் நாம் மற்றவர்களை ஊழியம் செய்வதற்கு பயிற்சி கொடுக்கலாம். அதே சமயத்தில் நாம் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதை முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற பயிற்சியும் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவையானது ஒன்றே, தேவையானது வார்த்தை கேட்பது ஒரு தேவை. அதை மரியாள் தெரிந்து கொண்டாள். இந்த கருத்தை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு கொடுத்த வேலையை விட கர்த்தருக்கு நீங்கள் மிகவும் முக்கியமானவர்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களுடைய ஆத்துமாவை காக்குகிறார். முதலாவது உங்களுடைய ஆத்துமா. அதன் மற்றொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இதைத்தான் பவுலடிகளார் கூறினார். நான் மீதி பேருக்கு ஊழியம் செய்துவிட்டு நான் அதில் தேர்ச்சி பெறாமல்
அந்த கர்த்தருடைய ராஜ்யத்தில் பங்கு கொள்ளாமல் இருக்க நான் விரும்பவில்லை என்றார். அவர் தன்னுடைய ரட்சிப்பை இழக்க தயாராக இல்லை. அவர் ஜாக்கிரதையாய் இருந்தார். பிலிப்பியர் 2 அதிகாரம் 12வது வசனம். அதனால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்போதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிற போது மாத்திரம் நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்கள். இதில் 2 பகுதி இருக்கிறது. அதில் நான் கடைசி பகுதியை குறித்து பேச விரும்புகிறேன். நான் தூரமாய் எப்போதும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்ற முதல் மற்றொரு நாளைக்கு விட்டு விடுகிறேன். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு செல்வது ரட்சிக்கப்பட்ட பிறகு அது உங்களுடைய அந்த பொறுப்பை நீங்கள் ஒரு போதகருக்கோ கடவுளுக்கோ கொடுக்க முடியாது. ஏனென்றால் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை தவறிவிடக்கூடாது. கர்த்தருடைய ரகசிய பவுல் எவ்வாறு எழுதியிருக்கிறார் பாருங்கள். அவருடைய வார்த்தையை கவனிங்கள். உங்கள் ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் தான் பிரயாசப்பட வேண்டும், வேறு யாரும் பிரயாசப்பட. ஆம், ரட்சிப்பு பெறும்போது தேவனே என்னுடைய ரட்சகராகவும் என் கர்த்தராகவும் நான் ஏற்றுக்கொண்டுகள் என்று நீங்கள் ஜெபித்தீர்கள். எனினும் பொழுது நீங்கள் சில காரியங்கள் செய்ய வேண்டும். சாத்தான் உங்களுடைய ரட்சிப்பை கெடுத்து போட ஆவலா இருக்கிறான். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்காமல் விட்டு விடுவீர்களேயானால் நீங்கள் விரைவில் அவிசுவாசியாக ஆகிவிடுவீர்கள். அதனால் நான் வேதத்தை முழுதாக ஒருத்தரை வாசித்து விட்டேன், நான் அந்த ஜப கூட்டத்தில் பங்கு கொண்டேன் என்று நினைத்து உங்களுடைய ரட்சிப்பை ஏனோதானோ என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் 10 வயது இருக்கும்போது நீங்கள் உண்ட ஆகாரம் உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? நான் 10 வயதா இருக்கும் போது சாப்பிட்டேன்பா அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கீங்களா? நீங்கள் சாப்பிட்ட உணவை உங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அந்த உணவை இப்பொழுது நீங்கள் உண்ண முடியாது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு போதும், நான் திருப்தியாய் இருக்கிறேன் என்ற சூழ்நிலையில் எப்போதும் நீங்கள் இருக்கக்கூடாது. நான் எல்லாம் அறிந்துவிட்டேன் கர்த்தருடைய வார்த்தையில் என்று எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் உங்களை கண்டு கொள்ளாதீர்கள். நாம் வேதத்தில் வாசிக்கவில்லையா? நாம் முதலாக தேவனை நேசிக்க வேண்டும், அதன் பிறகுதான் எல்லாம். அதெல்லாம் நான் வேலைகள் அல்லது ஊழியங்கள் முக்கியம் என்று கூற வர என்னோடு ஆங்கில வேதங்களில் இருக்கும் விளக்க உரைகள் அல்லது வர்ணனைகளை என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். அது உங்களுக்கு உதவுமா? இல்லை. அதை விட கர்த்தருடைய வார்த்தை உங்களை கர்த்தருடைய வாசிக்க தியானிக்க உங்களை ஊக்குவிப்பது மிகவும் முக்கியம். அதைத்தான் நான் செய்கிறேன். அது உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். அப்படி என்றால் நான் ஒரு நல்ல வேலை செய்திருக்கிறேன். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சுயமாக இருக்க கொண்டு வருவீர்களானால் பெற்றோர்களாகிய நீங்கள் ஒரு அருமையான வேலையை செய்திருக்கிறீர்கள். அதனால் உங்களுடைய கண்களை வார்த்தையை விட்டு எப்போதுமே எடுத்து விடாதீர்கள். என்னால் வார்த்தை இல்லாமல் என்னால் வாழ முடியாது. கர்த்தருடைய வார்த்தை விட்டு வெளியே வாழ்வது என்ன என்று என்னால் யோசிக்க கூட முடியவில்லை. அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. அது எப்படி தோன்கிறது என்றால், ஒருவர் உடை இல்லாமல் அமனமாக சென்றால் எப்படி இருக்கும், அது போல யோசித்து பாருங்கள். அப்படி ஒரு போவார்கள் என்றால் நீங்கள் கட்டாயம் கேட்பீர்கள், இவருக்கு புத்தி கோளாறு இருக்குது யோசிப்பீங்க. அதே போல கர்த்தருடைய வார்த்தையை வாழ்வது, நான் பைத்தியக்காரனாக இருந்தால் தான் அதை செய்ய முடியும். என்னால் கர்த்தருடைய வார்த்தை வெளியே இருக்க, அவருடைய வார்த்தைக்கு வெளியே வாழ்வது தற்கொலை. அது ஒரு ஆவிக்குரிய தற்கொலை. தேவையானது ஒன்று, அது எது? நல்ல பங்கு. நல்ல பங்கு எது? கர்த்தருடைய வார்த்தை கேட்பது. அதனால் உங்களுக்கு ஒரு தேர்ந்தெடுக்க ஒரு சந்தர்ப்பம், நீங்கள் நல்ல பங்கை தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் எப்போது நல்ல பங்கை தெரிந்து கொண்டீர்களோ, நீங்கள் வார்த்தையை கேட்ட பிறகு அந்த வார்த்தையை செயல்படாமல் இருக்க
இருக்க முடியாது. அப்பொழுது நீங்கள் வார்த்தையை செய்கிறவர்களாகி விடுகிறீர்கள். நிச்சயமாக நான் கூறட்டும், ஒருவேளை உங்களுக்கு சாவி இல்லாமல் போகும், ஒரு பூட்டுக்கு சாவி தொலைத்து விட்ட பிறகு உங்களால் ஒரு கம்பியை வைத்து உங்களால் பூட்டை திறக்க முடியும். ஆனால் ஒரு சூழ்நிலை, நீங்கள் சாவியை தொலைத்து விட்டீர்கள். அந்த சூழ்நிலையில் நீங்கள் மற்றொரு சாவியை வாங்க செல்வீர்களா, அல்லது உங்களுக்கு இருக்கும் அந்த திறனை பயன்படுத்துவீர்களா? உங்களுக்கு வார்த்தையை அறிந்தவர்களாய் இருப்பீர்களானால் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, சவால் சூழ்நிலை வரும்போது, எந்த சூழ்நிலை வரும்போது நீங்கள் வார்த்தையை உபயோகிப்பீர்கள். உங்களுடைய வேலையில் உங்கள் தினசரி நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் செய்வீர்கள். அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். நாம் அடுத்தபடியாக லூக்கா 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பார்க்க போகிறோம். லூக்கா 11:20 எழுதியிருக்கிறது, ஆயுதத்தறிந்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது பொருள் பத்திரப்பட்டு இருக்கும். வறுமையில் வாழ்கிறவர்களும் பலனற்றவர்களும் இவர்கள் உதவி வேண்டும் என்று கேட்பார்கள். எனக்காக ஜெபியுங்கள், எனக்காக ஜெபியுங்கள். இதை நான் மிக ஆரம்பத்திலே கற்றுக்கொண்டேன். நான் ஐஸ்வர்யம் தீர்மானித்து விட்டேன். அப்போது நான் பல நூல்களை வாசிக்கும் பொழுது அதில் ஒருவர் எழுதியிருக்கிறார், ஒருவன் ஐஸ்வர்யனாக வாழ வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை காத்து கொள்ள வேண்டிய திறன் அவனுக்கு இருக்க வேண்டும் என்று. நான் அது சரி என்று கூறினேன். நீ ஐஸ்வர்யனாக ஆக வேண்டும் என்று விரும்பி கொண்டிருந்து உன்னுடைய சொந்த மொபைல் போனை உன்னால் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் நீ ஐஸ்வர்யனாக ஆகுவதற்கு தயாராக இல்லை. வேதம் என்ன கூறுகிறது? ஆயுதம் தரித்த பலவான் அரண்மனையை காக்கிறது, அவன் பொருள் பத்திரப்பட்டிருக்கும். மற்றொருவன் காத்தால் அவன் அதிலிருந்து ஒரு பகுதியை கேட்பான், எதிர்பார்ப்பான். மற்றொரு மனிதர்களுடைய பொருள்களை பார்க்கும் பொழுது காவல் காத்து கொண்டிருந்தால் அதில் ஒரு ஆபத்து இருக்கிறது. இதற்கு மற்றொரு உதாரணத்தை கூற விரும்புகிறேன். நீங்கள் ஒருவேளை ஒரு இன்டர்வியூக்கு போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை விட படிப்பில் குறைவாக இருப்பவர் உங்களை அவர் தேர்வு செய்ய வேண்டும் என்றால், அந்த இன்டர்வியூ பேனலில் அவர் இருப்பார் என்றால் அவர் உங்களுக்கு வேலை கொடுப்பார் என்று நினைக்கிறீர்களா? அவன் ஏன் வேலை உங்களுக்கு கொடுக்க மாட்டான் என்றால் அவனுடைய வேலை. அதனால் நீங்கள் மற்றொருவர் உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும், மற்றொரு உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் அது தவறு. அவ்வாறு உங்களை ஆயுத தரித்த பலவான் என்ன செய்ய வேண்டும்? ஆயுதத்தை தரிக்க வேண்டும். அவனுடைய நிலைமை என்ன? அவன் தன்னுடைய அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரம். எப்பொழுதும் உங்கள் சிந்தனையில் நீங்கள் தரித்திரவானாக இருக்காதீர்கள், வறுமையற்றவர்களாக இருக்காதீர்கள். எப்போதுமே பலவானாய் ஆயுதம் தரித்தவனாய் இருங்கள் உங்களுடைய மன ரீதியில். முதலாவது புள்ளி என்ன? ஒன்றை ஒன்று தேவை, அது கர்த்தருடைய வார்த்தை. இரண்டாவது புள்ளி, எப்போதும் ஆயுத தரித்தவனாய் பலன் அடைந்தவர்களாய் இருங்கள். ஆயுத தரித்து பலவானாய், இது இரண்டாவது புள்ளி. நீங்கள் உங்களுடைய போராட தயாராக இருக்க வேண்டும். எப்போதுமே பாஸ்டர் வந்து தான் உங்களுடைய போராட்டத்தை போராட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் தயாராக உங்களுடைய போராட்டத்தை சந்திக்கும். இந்த காரியங்களை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நான் அதிகமாக அவருடைய வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டிருப்பதால் இந்த வார்த்தை என்னை செயல்படுகிறது என்று நான் நம்புகிறேன். நான் முதல் கைது செய்யப்பட்ட பொழுது நான் யாரையும் கூப்பிடவில்லை. அப்போது என்னுடைய கிறிஸ்தவ அனுபவம் அல்லது வாழ்க்கை 2 குறைவாகத்தான் இருந்தது. ஒரு நகரமே எனக்கு எதிராக இருந்தது. நான்
தடவையும் ஜெபிக்கவில்லை. எல்லாரையும் லீடர்களை கூப்பிட்டு எனக்காக தொடர்ந்து ஜெபிங்கள் என்று நான் கூறவில்லை. என்னை கைது செய்த அந்த நாள் ஸ்தோத்திர தின நாளாக இருந்தது. நான் பலவான் அவ்வாறு நீங்கள் உங்களை எண்ணிக்கும் பொழுது நீங்கள் யோசிப்பதை விட பெரியவராயிருக்கிறீர்கள். இங்கு நாம் சபையை நடத்துகிறோம். நான் பல சீனியர் போதகர்களை, மூத்த போதகர்களை நான் தயார் செய்து பயிற்சி பிறகு அவர்களை நான் அனுப்புகிறேன். என்னுடன் இருப்பவர்கள் குறிப்பாக வாலிபர் மற்றும் பயிற்சி பெற்றவர்களை நான் அனுப்பிவிடுவேன் முடித்திருக்காங்க. அப்போது யாரோ என்னை கேட்டார், கஷ்ட காலம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் எவ்வாறு அவைகளை மேற்கொள்வீர்கள்? நான் பதில் சொன்னேன், நான் பலவான். எனக்கு என்னுடைய இடத்தை எவ்வாறு பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். நான் ஊர் பேர் தெரியாத ஒரு கதாபாத்திரம் அல்ல. இந்த முழு தேசத்தை நான் தனி மனிதனாக என்னால் சந்திக்க முடியும். எனக்கு மக்களின் உதவி தேவையில்லை. அவர்கள் இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் இல்லை என்றாலும் அது ஒரு பிரச்சனை அல்ல. மக்கள் எனக்கு பலனை கொடுப்பதில்லை. என்னுடைய பலன் என் கர்த்தரே. வர்சாவினவர் தான் எனக்கு பலனை கொடுக்கிறார். இயேசுவை ஒரு முறை யாவரும் விட்டு சென்று விட்டார்கள். பாஸ்டர் கிறிஸ் கேட்டார், உங்களை எல்லாரும் விட்டு விட்டாலும் நீங்கள் ஊழியத்திற்காக இருப்பீர்களா தனியாக? அவ்வாறு நீங்கள் நிற்பீர்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து விட்டார் என்றால் உங்களை நம்பி கோடி 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 கணக்கான மக்களை அவரால் கொடுக்க முடியும். நான் கூறுகிறேன், நான் தனியாக நிற்க எல்லாரும் என்னை விட்டு சென்றாலும் என்னால் தொடர்ந்து ஊழியத்தை செய்ய முடியும். ஆனால் அதற்கு முன்பு கர்த்தர் உங்களை சோதித்து உங்களிடம் இருந்து எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டாலும் நீ அவருக்காக நிற்க முடியுமா, ஊழியத்திற்காக நிற்க முடியுமா என்று அவர் சோதி பார்க்க கூடும். எனக்கு இப்படிப்பட்ட பயிற்சிகளை என்னுடைய போதகர் கொடுத்தார். நான் அந்த பயிற்சிகளை, அந்த தேர்வுகளை நான் என்னுடைய டைரியில் எழுதி கொள்வேன். ஆண்டவரே, எனக்கு எப்படிப்பட்ட சவால்களையும் தேர்வுகளையும் கொடுங்கள். நான் உங்களுக்கு நிரூபிக்க கூடும். ஒரு நாள் எல்லாரும் சென்றுவிட்டாலும் நான் இதற்காக நிற்பேன் என்பதை என்னால் நிரூபிக்க முடியும். எனக்கு அப்படிப்பட்ட தேர்வுகளையும் நீங்கள் கொடுக்கலாம். ஏனென்றால் கர்த்தரினுடைய விசுவாசத்தை சோதித்து பாருங்கள். என்னுடைய விசுவாசத்தை அவர் சோதிக்கும் பொழுது நான் பலன் உள்ளவனாக நான் அதில் ஏற்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் நான் அதை விட்டு ஓடிவிடக் கூடாது. இந்த மகாராஷ்டிரா பிரதேசத்திலே நம்முடைய கூட்டம் மட்டும்தான் ஒரு தனி கூட்டமாக இப்படி பழங்கிக் கொண்டிருக்க முடியும். அதனால் நான் செல்வாக்கு வரும் என்று சொல்லும்போது இந்த மனிதன் சொல்வதை கேளுங்கள். ஏனென்றால் இதே மனிதன் தான் இந்த மகாராஷ்டிரா தேசம் எதிர்த்து நிற்கும்போது தனி மனிதனாக எதிர்த்து நின்றான். இன்று மகாராஷ்டிராவில் யார் பிரசங்கிக்கிறார்? போதகர் கிறிஸ்தையா தவிர வேறு யார் போதிக்கிறார்? அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் அமைதியாக இருப்பது மூலமாக என்னை அவர்கள் உயர்த்துகிறார்கள் என்று. ஏனென்றால் பரலோகம் நான் பேசுவதை கேட்கிறது. இந்த மனிதன் நிற்கிறான் என்பதை பார்க்கிறது. ஆயுத தரித்த பலவான் கூர்ணர், ஆயுத தரித்த பலவான், நான் ஆயுதம் தரித்த பலம். இந்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவருடைய பொருட்கள் பத்திரப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. அதன் மூலமாக நீங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவை. அவர்களால் உங்களை என்ன செய்துவிட முடியும்? கேள்வி என்ன? உண்மை என்ன செய்து விட முடியும்? நம்மை அவர்கள் சிங்க கூண்டுக்குள் போட்டுவிட்டாலும் நமக்கு அதை என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியும். எரிகிற புகைக்குள் நம்மை தள்ளினாலும் நாம் அதில் எரிகிற ஜுவாலி தள்ளினாலும் நாம் அதில் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு இந்த காரியங்கள் நம்முடைய DNA அணுக்களில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ MLA MP-களின் ஒரு குடும்பத்தில் இது வரவில்லை. நம் ராஜா ஆசாரியர்களின் கூட்டத்திலிருந்து நாம் வருகிறோம். நம்முடைய குடும்பம் ராஜ குடும்பம். நம்முடைய பாரம்பரியம் மிகவும் ஐஸ்வர்யம் நிறைந்தது. யாரும் எங்களை அச்சுறுத்த முடியாது. உங்களுக்கு தெரியுமா நாங்கள் யார் என்று? நாங்கள் உங்களை விட கோடி 1000
முறை புரிபவர்களாக. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தின் தேவன் கடவுள் எங்களுக்கு வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் இந்த ரகசியத்தை கண்டு கொள்ள விரும்புகிறோம். இந்த ரகசியம் என்ன? இந்த பிரபஞ்சத்தின் தேவன் எப்படி எங்களுக்குள் வாசம். இப்படிப்பட்ட எங்களை நீங்கள் கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுடைய சொந்த நலனுக்காக எங்களை விட்டுவிடுங்கள். ஆயுத தரித்த பலவானாய் இருப்பேன் என்று அறிக்கையிடுங்கள். கர்த்தர் பலனற்றவர்களை கண்டு அவர் அவர்களை கண்டு களி கூறுவதும் இல்லை. அவர் பலன் இல்லாதவர்களை பலவானாக ஆக்க முடியும். ஆனால் அவர் பலவீனர்களை கண்டு அவர்களில் களி கூறுவதோ அவர்களை பெருமையாடுவதும் இல்லை. ஆபத்து நாட்களில் உங்களுடைய பலன் கொன்றி போகும் என்றால் உங்களுக்கு அதானே அர்த்தம். கர்த்தர் நம்முடைய பலன் தோல்வி அடையக்கூடாது. இந்த பலத்தை நீங்கள் எவ்வாறு பெறுவீர்கள்? அதற்கு என்ன பதில்? உங்களுடைய தேவை ஒன்று, அந்த நல்ல பங்காகிய கர்த்தருடைய வார்த்தை கேட்பதுதான். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறீர்களோ அவளுக்கு அவ்வளவாய் மறுரூபமாய். இன்னும் ஒரு வாரம் நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருந்தால் அடுத்த வாரம் நீங்கள் பார்க்கும்போது நான் மறுரூபமாகி இருப்பேன். நீங்கள் என்னை அடுத்த வாரம் பார்க்கும்போது நான் மாறியிருக்கேன். என்னுடைய தேவனுடைய வார்த்தையை நான் தியானிக்கிறேன். அவருடைய வார்த்தையில் அவருடைய மகிமையிலும் தான் நான் வாழ்கிறேன். அடுத்த குறிப்பு, ஆவிக்குரியவர்களாயிருங்கள். இப்படிப்பட்ட செய்திகளை எப்பொழுதுமே பிரசங்கிகளை நாம் சீடிகளில் கேட்கும் பொழுது சிறு பகுதியை தான் நம்மளால் அந்த செய்தியில் கொடுக்க முடியும். அதனால் இதை நாம் எப்பொழுதுமே அதிகமாக பெறலாம். உங்கள் அருகாமையில் இருப்பவரை ஆவிக்குரியவராய் ஆயுத தரித்த பலவனாய் இருக்க வேண்டும் என்ற பார்வையோடு இப்பொழுது நாம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். இதற்கு முன்பு இயேசு பல அற்புதங்களை செய்திருக்கிறார். அவரை புகழ்கிறார்கள். பலரை அவர் சுகப்படுத்தியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் 27வது வசனத்தில் அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் பால் உண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். இவள் ஒரு சரீர பிரகாரமாக காரியத்தை இந்த ஸ்திரீ கூறுகிறார். ஆனால் இயேசுவை பாருங்கள், அதற்கு அவர் பதில் கொடுக்கும்போது எவ்வளவு ஆவிக்குரியவராயிருக்கிறார் என்று. 28வது வசனம், அதற்கு அவர், படியானாலும் தேவனுடைய வார்த்தை அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். ஹல்லேலூயா. 28வது வசனத்தில் இயேசு எவ்வளவு ஆவிக்குரியவராயிருக்கிறார் நாம் கவனிக்கலாம். அவருடைய பதில், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். இந்த இயேசு ஆசீர்வாதத்தின் வர்ணனை அவர் மனிதர்களுடைய ஞானத்தினால் சரீர பிரகாரமாக ஒப்பிடுவதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது தெரியும். நம்முடைய சில கிறிஸ்தவ சகோதரர்கள் எவ்வாறு 27வது வசனத்தில் குறிப்பிட்ட அந்த நபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று. ஆனால் இயேசுவினுடைய பதிலை பாருங்கள். 28வது வசனத்தை, அதை கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவர் இதையே தான் மேரிக்கும் மார்த்தாளுக்கும் அவர் கூறினார். மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் தேவையானது ஒன்றே என்று முன்பு கூறினார். இயேசு கூறிய ஊமைகளை கவனிங்கள். எல்லா ஊமைகளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கை காட்டுவது. நீங்கள் மீண்டும் ஒரு முறையாக அந்த எல்லா ஊமைகளையும் நீங்கள் தியானிக்க. நான் சொல்வது சரி என்று நீங்கள் அறிவீர்கள். எல்லா ஊமைகளும் அவருடைய வார்த்தை சுட்டிக்காட்டும். அவருடைய ராஜ்யத்தை குறித்தே இந்த ஊமைகள் சுட்டிக்காட்டும்.
வசனத்தில் அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்கிறார் என்றார். இங்கு யார் அதிக பாக்கியவான் என்று கர்த்தர் மிகவும் தெளிவாக காட்டுகிறார். கர்த்தர் எனக்கு ஒரு வீடை கொடுத்திருக்கிறார், நான் ஆசீர்வாதப்பட்டிருக்கிறேன். அப்படியா? கர்த்தர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், நான் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன். உண்மையாகவா? கர்த்தர் அவ்வாறு யோசிப்பதில்லை. கர்த்தரை பொறுத்தவரை நீங்கள் ஒரு தாயை குறித்து ஒரு சகோதரனை எப்பேற்பட்ட விளக்கத்தை இயேசுநாதர் கொடுத்து எப்படிப்பட்ட ஒரு விளக்கம்! ஹல்லேலூயா! ஆதலினால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை செய்யாத எவரையும் நாம் நம்ப முடியாது. அவ்வாறு நீங்கள் செய்வீர்களே ஆனால் அது நீங்களே தயாரித்துக் கொள்ளுகிற ஒரு ஆபத்து, ஒரு விபரீதம். என்னுடைய குடும்பத்திற்கு இதுவரைக்கும் நான் என்ன செய்கிறேன் என்று அவர்களுக்கு தெரியாது, நானும் அதை சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்கள் என்னுடைய தாயும் இல்லை, என்னுடைய சகோதரனும் இல்லை. அவர்கள் நான் கேட்கிற அந்த வார்த்தையை அவர்கள் கேட்பதும் இல்லை, செய்வதும் இல்லை. அதில் நான் கர்த்தருடைய வார்த்தை செய்யாதவர்களை நான் நம்புவது இல்லை, நீங்களும் நம்ப வேண்டாம் என்று எச்சரிக்கிறேன். நான் ஒருபோதும் என்னுடைய குடும்பத்தை கலந்து ஆலோசிக்கவில்லை. ஏனென்றால் என்னுடைய உண்மையாள குடும்பம் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரரும் ஆகிறார்கள். சில நேரங்களில் நாம் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை நம்முடைய குடும்பத்திற்கு தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதை அவர்கள் தரைமட்டமாக கீழே, நான் சொல்வது சரிதானே, உங்களுக்கு அப்படி நடந்தது இல்லையா? எனக்கு ஒரு முறை நடந்தது, அதுதான் கடைசி முறை நடந்தது. என்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய பாடத்தை நான் சில நேரங்களில் நம்முடைய உணர்ச்சிகளை தவறான இடத்தில் நாம் ஈடுபாட்டு கொள்கிறோம் அல்லது முதலீடு செய்கிறோம். அது சரியல்ல. நான் சகோதரர் விகாசிடமோ அல்லது பாஸ்டர் கிளெனிடமோ வேண்டுமெனாலும் கூறலாம், ஆனால் அவர்கள் அதை உங்களுக்கு கூற மாட்டார்கள். அவர்களுடைய பதில் எப்பொழுதுமே சரி பாஸ்டர், சரி பாஸ்டர், சரி பாஸ்டர், இவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இருக்க ஏன் என்னுடைய சொந்த குடும்பத்திற்கு நான் சில காரியங்களை கூற வேண்டும்? அவர்கள் இல்லை 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 பாஸ்டர் என்று கூட கூற மாட்டார்கள், இல்லை இல்லை என்று கூறுவார்கள். வேதம் கூறுகிறது, துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேத தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வார்த்தையை கேட்டு செய்பவர்களே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இயேசு கூறினார். இப்படி இருக்க நாம் யாரோடு ஐக்கியம் கொள்கிறோம்? நான் ஏன் துன்மார்க்கர்களோடு என்னுடைய வாழ்க்கை நேரத்தை ஏன் நான் அவர்களிடம் என்னுடைய நேரத்தை செலவிட வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அவர்களை குறித்து எந்த விதமான உணர்ச்சியும் இல்லை. துன்மார்க்கர்களோடு நேரம் செல்ல பண்ணும் உணர்ச்சி எனக்கு இல்லவே இல்லை. அதனால் தான் என்னுடைய உணர்ச்சிகளை நான் எல்லாரிடமும் நான் அதை பங்கிட்டுக் கொள்வது இல்லை. அதனால் சில நேரங்களில் என்னால் உடனடியாக சில முடிவுகளை எடுக்க முடியும். உங்களுக்கு சில பேருக்கு எவ்வாறு பாஸ்டர் இப்படி கடினமான ஒரு முடிவை எடுக்க முடியும் என்று நீங்கள் யோசித்திருப்பீர்கள். அதற்கு வேண்டிய பதில் இதுதான். என்ன? என்னுடைய உணர்ச்சிகளை நான் எல்லாரிடம் பகிர்வது இல்லை. என்னுடைய உணர்ச்சிகளை நான் எப்பொழுதுமே கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறேன். அதனால் எனக்கு மிகவும் சுலபம் ஒருத்தரிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது. ஏனென்றால் நான் அவர்களுடன் தொடர்பு கொள்வது இல்லை. என் உணர்ச்சிகளை நான் கட்டுக்குள் என் வேதம் எதை கூறுகிறதோ அதை மட்டும் தான் என்னால் இணைக்க முடியும். அதை மட்டும் தான் நான் என்னை அதனோடு இணைக்க முடியும். கர்த்தர் கொடுத்த உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் அந்த நல்ல போராட்டத்தை நீங்கள் போராட வேண்டும்.
கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற போரை நீங்கள் போரிட வேண்டும். நமக்கு கர்த்தர் நம்மை ரட்சிப்பார் உண்மை மட்டும்தான் தெரிகிறது. இது உடைய பாடம். இது சண்டே ஸ்கூலில் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள். பெரிய வகுப்புக்கு வாருங்கள். ஆவிக்குரிய ரீதியில் பெரிய முதியோர் வகுப்புக்கு வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சண்டே ஸ்கூல் போகின்ற வாய்ப்பு இல்லை. அதை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் என்னுடைய மன பக்குவம் கர்த்தர் என்னை ரட்சிக்க வேண்டும், கர்த்தர் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று முதலாவது யோசிப்பது இல்லை. நான் எந்த செய்தியை கொடுக்க விரும்புகிறேனோ அந்த திசையில் செல்ல விரும்புகிறேன். நான் வேறு திசை போவேன் என்றால் திரும்புவதற்கு மிகவும் நேரம் எடுக்கும். அதனால் நான் என் செய்தியின் திசையில் போக விரும்புகிறேன். கர்த்தர் கொடுப்போரை நீங்கள் போரிடுங்கள். நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்போம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து பட வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் ஏன் புத்திரர் என்று அவர்களை அழைக்கப்படுகிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் யார் போருக்கு செல்வது என்று கேட்கிறார்கள். நான் சொன்னது சரிதானே? முன்னாடி சொன்னேன் அல்லவா, என்னை காப்பாற்றும் என்று கூறுபவர்கள் பிள்ளைகள் என்று. அவர்களுடைய கேள்வி, நமக்காக எந்த பயல்வான் அல்லது எந்த சாம்பியன் செல்வார் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் தாங்களே ஒரு சாம்பியன் என்ற அந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். அவருடைய கேள்வி, நமக்கா யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் காலேப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவர் கூறிய வார்த்தைகள் என்ன? கர்த்தர் நமக்கு இவர்களை கொடுத்து விட்டார் என்று. காலேப் யோசுவாவிட மிகவும் பெரியவராய் காணப்படுகிறார். நான் மற்றொரு நாள் உங்களுக்கு அதை நான் காட்டட்டும். யோசுவாக்கு வயது செல்லும் பொழுது காலேப் கூறின வார்த்தைகள் என்ன என்றால், நான் மோசேயை அனுப்பின அந்த நாள் முதல் இன்று வரை நான் இன்னும் பலத்தோடு வாலிபனாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். அவருடைய மன சிந்தனையை பாருங்கள். ஆனால் வேதம் யோசுவாக்கு வயது முதிர்ந்து விட்டது என்று அறிக்கையிடுகிறது. நான் காலேபினுடைய வாழ்க்கையை தியானிக்கும் பொழுது நான் பல காரியங்களை, ஏனென்றால் அவருடைய விசுவாச வாக்குறுதிகள் வித்தியாசமாகவோ இருந்தது, மிகவும் ஆசீர்வாதமாயிருந்தது. சில வேளைகளில் நீங்கள் ஒரு நீதிமான் அல்லது ஒரு பக்திமானின் குணாதிசயங்களை படிப்பீர்களானால் உங்களுக்கு பல காரியம் கொள்வீர்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். ஒரு தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது யாராவது அவருடைய குணாதிசயங்களை மட்டும் வேதத்தில் கவனியுங்கள், தியானியுங்கள். நான் சில நாட்களாக ஆபிரகாமின் குணாதிசயங்களை நான் தியானித்து வருகிறேன். பலமுறை தியானித்து வந்திருக்கிறேன். இப்பொழுது பண்ணும்போது ஒரு கேள்வி நான் கேட்டேன். ஏன் கடவுள் ஆபிரகாமை தன் சொந்த ஊரிலிருந்து வெளியே வர கூறினார்? நான் உங்களையும் கேட்கிறேன், ஏன்? ஏனென்றால் அவருடைய சொந்த ஊரில் அவர்கள் சிலை விக்கிரகாரங்களை வணங்கி வந்தார்கள். அது அருவருப்பு. கர்த்தர் ஏற்கனவே இந்த தேசத்தை கொடுத்து விட்டார் அல்லவா? கர்த்தர் யூதாவோடு கூட கர்த்தரை கேட்டேன். அவருடைய வேதத்தை நன்கு தியானித்து பார்த்தேன். நான் கேட்டேன், எனக்கு இந்த 2 ரதங்கள் கர்த்தர் தேசத்தை கொடுத்து விட்டார் என்று வாசித்த பிறகு, கர்த்தர் யூதாவோடு கூட இருந்தார் என்றும் வாசித்த பிறகு, யூதாவால் இவர்களை துரத்த முடியாமல் போயிற்றதே என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிறகு எனக்கு பதில் கிடைத்தது. அதற்கு முன்பாக நான் யோசித்தேன், கர்த்தர் ஒரே நாளில் பல்வேறு ரதங்களை ஒரே நேரத்தில் தண்ணீர் அல்லவா? பதில் 3வது வசனத்தில் இருக்கிறது. அப்போது தன் சகோதரனாகிய சீமியோனை நோக்கி, நாம் கானானியரோடு யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோடு கூட எழுந்து வா. உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோடு கூட. இங்கதான் பிரச்சனையே. யூதா தன்னுடைய போரை கூறின வண்ணமாக அவன் எழுந்து புறப்படாமல்
தனித்து போரிடாமல் அவன் தன்னுடைய சகோதரனை அழைத்தான். கர்த்தர் அவனுடைய சகோதரனை அழைத்து வர சொன்னாரா? நாம் முன்பு என்ன வாசித்தோம்? ஆயுதம் தரித்த பலவான் தன்னுடைய அரண்மனையை அதனுடைய பொருள்களையும் அவன் காப்பாற்றுகிறான். அவனுக்கு வேறு ஆட்கள் தேவையில்லை அவனை காப்பாற்ற. அவனுடைய பலன் போதும். பழைய பாடை நன்கு வாசிப்பீர்களே. பல ராஜாக்கள் தேசங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டது. ஒரு முறை கூட கர்த்தர் நீ மற்ற தேசங்களினுடைய உதவியை நாடு என்று ஒரு முறை கூட அவர் அறிவுரை கொடுத்ததில்லை. இஸ்ரவேல் எல்லா போர்களையும் வென்றது, ஒரே ஒரு போரை தவிர. ஏன் அவர் தேசங்களின் உதவியை நாட கர்த்தர் கூறவில்லை? ஏனென்றால் கர்த்தர் அவர் யோசிப்பதில்லை. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்கிறார். யூதாவின் போராட்டம் யூதாவின் போர் அவனால் தனியாக கர்த்தர் சொன்னவாறு சென்று வெற்றி எடுக்க முடியவில்லை. கர்த்தர் அது தேசை கொடுத்தாலும் அவரால் கொண்டு செல்ல வெற்றியை எடுக்க முடியவில்லை. அதனால் தான் அந்த ரதங்கள், இரும்பு ரதங்களை அவரால் வெற்றி கொள்ள முடியவில்லை. கர்த்தர் அதை அறிந்தவராயிருந்தார். கர்த்தருடைய விருப்பம் என்ன? அவர் யோசித்த வண்ணமாக அவர் வனையும் பாத்திரமாக யூதா இருக்க என்று அவர் யூதா நீ தனித்து போரில் வெற்றி பெறு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று தேவன் ஆசைப்பட்டார், சித்தம் கொண்டார். இப்படிப்பட்ட உள்ளுக்குள் இருக்கிற இந்த அச்சத்தினால் தான் யூதாவால் அவர்களை 19வது வசனத்தில் நாம் அவர்களை வெளியேற்ற முடியவில்லை, அவர்களை தோற்கடிக்க முடியவில்லை, அவர்களை துரத்த கூடாமல் போயிற்று என்று வேதம் கூறுகிறது. ஏனென்றால் யூதா அவனை எந்த போரிட வேண்டும் என்று கூறினாரோ அவன் அந்த. எனக்கு ஞாபகம் வருகிறது, ஒரு முறை நான் நைஜீரியாவில் நடந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் கூறினார், அந்த மசூதிக்குள் சென்று என்னை பற்றி பிரசங்கி என்றார். நான் கூறினேன், ஆண்டவரே, ஆனால் கர்த்தர் கொடுக்கிற போர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், செய்வேன். அவர் எனக்கு அன்று கொடுத்தது ஒரு போர். சில நேரங்களில் இறந்த மனிதர்கள் மீது கை வைத்து சொல்வார். இப்படிப்பட்ட பல போர்களை நான் சந்தித்திருக்கிறேன். நான் தேவனிடத்தில் ஒரு காரியத்தை கூறினேன், ஆண்டவரே, நான் உம்மை என்னுடைய சொந்த விதமாக நான் அது வித்தியாசமாக இருக்கும், தனிப்பட்ட முறையாக இருக்கும், ஆனால் நீர் எதை சொல்கிறோ செய்வேன், அஞ்ச மாட்டேன் என்று நான் கூறினேன். நான் மிகவும் அழகாக உரையாற்றுகிற அல்லது மிகவும் அழகாக சரீரத்தில் தென்படுகிற அல்லது நீதிமானாகிய ஒரு போதகராக நான் பலரை காற்றிலும் இல்லாமல் போகக்கூடும். 2 காரியங்கள். வேறு யாரும் என்னை விட சிறந்ததாக இந்த காரியத்தில் இருக்க முடியாது. அது ஒன்று, எனக்கு உதவுங்கள் என்று கூறினேன். என்னுடைய போராட்டத்தை மற்றொரு போராட வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பதில்லை. நான் என்னுடைய போராட்டத்தை நான் போராட வேண்டும். அதனால் கர்த்தர் உங்களிடம் ஒரு காரியத்தை கூறும்போது அதை செய்ய நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் அதை செய்கிறீர்களா? கர்த்தர் உங்களிடத்தில் 1 கோடி காணிக்கை கொடு என்று உங்களுடைய பதில் என்ன? நீங்கள் கடவுளிடத்தில் எங்கிருந்து கடவுளே என்று கேட்கிறீர்களா? எப்படி நீங்கள் உங்களுடைய அந்த போராட்டத்தை நழுவிட்டீர்கள்? நீங்கள் ஏன் இல்லை என்று, ஏன் நீங்கள் திடீரென்று கிதியோன் ஆகிவிட்டீர்கள்? மற்றொரு கதாபாத்திரக்கு செல்வோம். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 4 to 9 வசனம் வரை. இங்கு தெபோராவை நாம் பார்க்கிறோம். இவர் ஒரு தீர்க்கதரிசி. அந்நாட்களில் ராஜாக்கள் இல்லை, தீர்க்கதரிசிகளும் இல்லை, வெறும் நியாயாதிபதிகள் தான் இருக்கிறார்கள். இந்த நியாயாதிபதிகள் மூலியமாய் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை வழிநடத்தினார். நியாயாதிபதிகள் 4:4 வாசிக்கிறேன். அக்கால லிபித்தோத்தின் மனைவியாக தெபோராள் எனும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தவள். எபிராயின் மலை தேசமான ராமாவு பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்ச மரத்தின் கீழ் கூடியிருந்தார். அங்கே இஸ்ரவேல் புத்தரில்
அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அவள் தெளியில் உள்ள கெதேசிலில் இருக்கிற அபினாகாமின் குமாரன் பாராக்கை வரவழை, நீ நெப்தலி புத்திரிலும் செபிலோன் புத்திரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடுவாய் என்றும், நான் யாபீனின் சேனாதிபதியாவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கிசோன் பள்ளத்தாக்கில் உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றான். அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றார். பார்த்தீர்களா, அதே பிரச்சனை. நீ என்னோட கூட வரணும். இவர்கள் மற்றவர்கள் செய்த தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள மாட்டார்களா? சில வேளைகளில் மக்கள் தவறு செய்யும் போது, பிழைகள் செய்யும் போது நான் கேட்பேன், அவர்கள் செய்த அந்த பிழையிலிருந்து நீங்கள் எதுவும் கற்றுக்கொள்ளவில்லையா? ஏனென்றால் நான் அதை கற்றுக்கொள்கிறேன். நான் என்னுடைய தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள விரும்பவில்லை. உங்களுடைய தவறுகளில் பாடம் கற்றுக்கொள்ள புத்திசாலியாக இருக்கிறேன். ஏன் அவ்வாறு நான் செய்யும்போது நான் தவறு செய்ய என்னுடைய சொந்த தவறுகளை நான் தடுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாதை புதிதாக போட்டிருக்கிற பாதை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளும். சில நேரங்களில் அது சரியாக இருக்கிறதா என்று நாம் அவர்களை காண்பதில்லையா? நான் சற்று உஷாரானவன். உதாரணத்திற்கு மகாத்மா காந்தியின் சில காரியங்களை கவனித்து அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட காரியங்களை பார்க்கும்போது அதில் என்ன தவறு நடந்தது என்று அதை கவனித்து நான் ஜாக்கிரதையாகி, இப்படிப்பட்ட பெரிய மகான்களின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்கள் செய்த சரியான காரியங்களை, பல சரியான காரியங்களை நான் தியானிக்கும் பொழுது அதே சமயத்தில் அவர்கள் செய்த தவறுகளையும் நான் அவர்கள் கண்டு கொள்ள, படித்துக் கொள்ள நான் விரும்பினேன். எவ்வளவு வெற்றிகரமாக அதே போல எவ்வளவு நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியானான யோவாசின் ஊராகிய ஒப்பிராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்பி வைப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். எப்பொழுதுமே நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் பயப்படக்கூடாது. இங்கு அவர்கள் கிதியோன் மீதியானரின் கைக்கு தப்பிவதற்காக தேசத்தின் மீது பயமோ, நண்பர்கள் மீது பயமோ, பயத்தின் ஆவியை எந்த விதத்திலும் நீங்கள் அதை அங்கீகரிக்காதீர்கள், அதை எதிர்த்து. அடுத்தது கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூடி இருக்கிறார் என்றார். சில வேளைகளில் உங்களிடம் 1 கோடி காணிக்கை நீ தர வேண்டும் என்று கூறுவார். நான் 10,000 தானே சம்பாதிக்கிறேன், எப்படி என்னால் கொடுக்க முடியும் என்று நீங்கள் கூறுவீர்கள். ஆனால் நான் உங்களை பார்த்து கூறுகிறேன், கிதியோனே என்று கூறுகிறேன். ஏனென்றால் உங்களுடைய பதில் என்னவாக இருந்திருக்க வேண்டும்? நன்றி ஆண்டவரே, அதை அந்த 1 கோடியை தயார்படுத்த எனக்கு வேண்டிய புத்தியை தாரும், வேண்டிய திட்டத்தை தாரும் என்று நீங்கள் கர்த்தர் ஒரு காரியத்தை கூறுவாராக, அது சரியாக, அதில் எந்த தவறுமே. சில வேளைகளில் நம்முடைய BSNL போன் சிஸ்டம் மாதிரி கடவுள் இல்லை. நாம் ஒருத்தரிடம் போன் பண்ணும்போது மற்றொருவரிடம் போகிறது. பிரதர் அங்கூரிடம் பேச நீங்கள் பிரதர் ஆமோஸிடம் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இல்லை. கர்த்தர் ஒருத்தரிடம் போன் போட்டார் என்றால் கரெக்டாக வரும். சில நேரங்களில் நான் இவ்வளவாக ஒரு மனிதரோடு பேசும்போது அவர்கள் கர்த்தர் பேசினாரா என்று அவர்களால் அதை எவ்வாறு தவறவிட்டார்கள்? வேறு யாராவது பேசினார்கள் என்று நினைத்துக் கொண்டார்கள். தவறான போன் கால் வந்து விட்டது போல அவர்கள் எடுத்துக்கொண்டார்களா? அப்பொழுது கிதியோன்
அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. சிலர் இவ்வாறுதான், கடவுள் நம்மளோடு இருந்தால் ஏன் இப்படி நடக்கிறது என்று கடவுள் நம்மளோடு இருந்தால் இது மாதிரி ஊரடங்கு உத்தரவு லாக்டவுன் நடக்குமா என்று கேட்கிறார்கள். ஏன் லாக்டவுன் நடக்குது என்றால் கடவுள் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் உணரவில்லை. அதன் அக்கேள்வி நீங்கள் கேட்பதனால் தான் இன்னும் லாக்டவுன் இருக்கிறது. நாங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். அதனால் இந்த ஊரடங்கு போட்டும் பொழுதும் நாங்கள் இங்கு வந்து சபையை திறந்து நாங்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது அதை நாங்கள் விசுவாசத்தினால் எங்களுக்கு ஊரடங்கு உத்தரவெல்லாம் எங்களை கட்ட முடியாது. நீங்கள் அதை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் உணராது இருப்பதனால் உங்களுக்கு அந்த அடக்குதல் அல்லது அதனால் வேறு பாதிப்பு ஏற்படுகிறது. உங்களுக்கு தான் விசுவாசத்துல பிரச்சனை இருக்குது. என்னால் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலி நாங்கள். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அடுத்தாவது வசனம், அப்பொழுது கர்த்தர், இது மிகவும் அழகாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்தவாறு, அவனை நோக்கி பார்த்து, எவ்வளவு அழகாக இருக்குது. அப்பொழுது எப்பொழுது? அப்பொழுது அந்த தருணத்தில் அப்பொழுது அவனை நோக்கி, கிதியோனை நோக்கி பார்த்து, ஒருத்தருக்கு ஒருத்தராய் நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. அதாவது உனக்கு தேவைப்படுகிற பலம் எல்லாம் இப்பொழுது உனக்கு இருக்கிறது. உனக்கு இருக்கிற பலம் தான் உனக்கு தேவைப்பட போகிற பலம் என்று நீங்கள் யோசிக்கலாம். உங்கள் கையில் இருப்பது மிக சிறிய காரியம். இதை வைத்து எவ்வாறு கடவுள் சொல்கிற இந்த பெரிய காரியங்களை என்னால் செய்ய முடியும் என்று. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் கையில் இருக்கிறது தான் தேவையானது. அந்த சிறிய காரியம் தான் பெரிய காரியங்களை உண்டாக்க அது போதும் என்கிறார். கிதியோன் அவருக்கு எவ்வளவு பலன் கம்மியாக இருக்கிறது என்று அவர் ஒப்பாரி வைக்கையில், நீ என்னுடைய பலத்தில் போ என்று கூறியிருந்தால் பரவாயில்லை. அவர் அவ்வாறு சொல்லாமல் உனக்கு இருக்க இந்த பலத்தோடு போ என்று கூறினார்களா? அதுதான் மிகவும் அழகான ஒரு காரியம். அந்த உன்னுடைய புரிய பலனே போதும் என்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கையில் நீக்கலாக்கிவிட்டு உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். நீ சிறியவன் என்று நீ எண்ணினா அப்படி இருந்தாலும் போ, என அனுப்புறது நான் என்கிறார். இது மிகவும் முக்கியமான செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அவன் பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். கவனித்தீர்களா? இதற்கு தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் தன் ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினால். நீங்கள் எப்போது பயத்தின் ஆவி ஒப்பு கொடுக்கிறீர்களோ அப்போது சாத்தானுக்கு அவன் உங்கள் வாழ்க்கையில் காலை வைக்க நீங்கள் அனுமதி கொடுத்து விட்டீர்கள். அவனுக்கு ஒரு பங்கு கொடுத்து விட்டீர்கள். ஏனென்றால் பயத்தின் ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வருவதில்லை. அவன் நமக்கு தெளிந்த அன்பையும் கொடுக்கிற ஆவியானவராய். உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பயமும் இருக்கக்கூடாது. சமுதாய பெற்றோர்கள் மீது பயமோ எந்த விதமான பயமும் கிறிஸ்தவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இவைகள் உள்ளுக்குள் இருக்கிற பயம் என்று கூறலாம், அல்லது உள்ளுக்குள் இருக்கிற மன போராட்டம். அவர்களுடைய குடும்பம் ஏழையான குடும்பமாக இருக்கிறது, அவர்களுக்கு படிப்பு அறிவு இல்லை. இது போல் உள்ளுக்குள் இருக்கும் சில பயங்கள், அவர்களுடைய பழைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த காரியங்கள், அவருடைய பழைய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்பட்ட கொடூரமான காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை அதன் மூலியமாய் உள்ளுக்குள் இருக்கிற ஒரு பயத்தை நீங்கள் உண்டு பண்ண கூடாது. இந்த பயம் மிகவும் ஆபத்தானது. அதனால் என் வாழ்க்கையில் அருமையான மேன்மையான ஒழுக்கமுடைய காரியங்களை மட்டும் பார்க்க நான் விரும்புகிறேன். உங்களுக்கு அதை பார்க்கும்போது இவர் ஏற்கனவே
பரலோக வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டார் போல் தெரியும். அது சரிதான். ஏனென்றால் நான் என்னுடைய மனதில் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நான் வாழ்கிறேன். அவருடைய ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் வந்துவிட்டது. நான் ராஜ்யம் என்று தான் நான் தியானம் செய்து இவைகளை என் வாயில் நான் கூறி வருகிறேன். ஏனென்றால் இப்படி செய்யும்போது இருதயத்தில் எந்த விதமான எரிச்சலோ கசப்பின் வேறோ இருக்காது. அதற்கு வாய்ப்பும் இல்லை. இவைகளை நான் போது இந்த 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 கோபம் அல்லது குறிப்பாக இந்த வெறுப்பு தன்மை இவைகளெல்லாம் மிகவும் ஆபத்தானது. தன்மை என்னையே அழித்துவிடும் கூடிய பலன் அதற்கு இருக்கிறது. அதெல்லாம் நான் தீர்மானங்களை நான் எவ்வாறு இப்பொழுது மக்கள் பேஸ்புக்கில் எதை போட விரும்பி தீர்மானித்து செய்கிறார்களோ அதை போல்தான் நான் தீர்மானித்தேன் எதை அனுபவிக்க வேண்டும் என் வாழ்க்கையில் என்று. இப்பொழுது பேஸ்புக்கில் உங்களுடைய புகைப்படத்தை போடும்போது மிக அருமையான புகைப்படத்தை போடுவீர்கள், ஸ்டைலாக இருக்கிற இன்னும் சிலர் நான் அம்பானியின் மகன் என்று கதையெல்லாம் அவருடைய பேஸ்புக்கில் போடுகிறார்கள். ஆனால் நான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் வாழ்வதனால் நிஜ வாழ்க்கையில் நான் அதை போடுகிறேன். இதனால் நான் ஞான வாழ்க்கை வாழ்வதில்லை. இல்லை, நான் எவைகள் ஒழுக்கம் இல்லாதவைகளோ, எவைகளை நல்ல சாட்சி இல்லைகளோ, எவைகள் மேன்மையானவைகள் இல்லையோ அவைகளை நான் அகற்றி விடுகிறேன். ஏனென்றால் அவைகள் மிகவும் ஆபத்தானவைகள் என்று எனக்கு தெரியும். அவைகள் சில நேரங்களில் உள்ளுக்குள் இருக்கும் ஒரு பயத்தை உண்டாக்கும் தன்மை உள்ளது என்பதை நான் அறிவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது உங்களுடைய பரிசு கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். Man shatele intra lavadi. Man shatele itra ka satolo ontrele shatili ilabade. Lindra gazalo shatele intra la kitaro la ro shatila bade. Lindra gazalo shatele intra la ita la kada. Thank you, Father. In Jesus' name, amen. தயவு செய்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோடு நாங்கள் தொடர்ந்து உங்களை ஆவிக்குள் வழி நடத்த நான் ஆவலாயிருக்கிறேன். நாம் இப்போது ஜெபிப்போம். உங்களுக்காக நான் ஜெபம் செய்யட்டும். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இப்போது தன்னுடைய வாழ்க்கையை உமக்காக ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு என்ற நாமத்தை அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சதா காலங்களிலும் எழுதப்படுவதாக என்று அறிக்கை இடுகிறேன். சாத்தானுக்கு இவர்களுடைய வாழ்க்கையின் மீது எந்தவித அதிகாரம் இன்று முதல் இல்லை. அவர்கள் இயேசுவுக்குள் நிரந்தரமாய் வாழ்வார்கள் என்று அறிக்கையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி திகழ்வார்கள், செழிப்பார்கள். அவர்களை உம்முடைய விசுவாசம், உம்முடைய நம்பிக்கையினாலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானாலும் அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் இன்று முதல் சதா காலங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Our details on the screen. We would like to hear from you that you just gave your life to Christ so that we can guide you in your glorious future. Before we go, let me pray with you and for you. Father, in the name of Jesus, I pray for every child of yours who just gave their life to Christ. I pray that the name of Jesus be named upon them forever in the name of Jesus, O Lord. Devil has no claim over their lives, O Lord. They will stay, O Lord. They will stay in this way. They will stay in Jesus, O Lord. They will remain rooted and grounded in the name of Jesus, O Lord. I bless them by your faith, by your hope, by your spirit in the name of Jesus, O Lord. They are blessed from now onwards. In Jesus' name, amen. Hallelujah. Praise the Lord. இது காணிக்கையின் நேரம். நாம் காணிக்கை கொடுப்போம். இப்பொழுது பாடகர் குழுவினரை நான் பாட அழைக்கிறேன். உமக்குள் தேவனே, என் பலன் உமக்குள் தேவனே, என் நம்பிக்கை உம்மில் தேவனே, உம்மில் அதும்மில். என் ஜீவன் உமக்குள் தேவனே, என் பலன் உமக்குள் தேவனே, என் நம்பிக்கை உம்மில் தேவனே, உம்மில் அதும்மில். என் வாழ்நாள் எல்லாம் உம்மை துதிப்பேன்.
பலத்தோடு என் நம்பிக்கையும் என் ஜீவன் உமக்குள் தேவனே, என் பலன் உமக்குள் தேவனே, என் நம்பிக்கையும் தேவனே, என் ஜீவன் உமக்குள் தேவனே, என் பலன் உமக்குள் தேவனே, என் நம்பிக்கையும் தேவனே, என் வாழ்நாள் எல்லாம் உம்மை துதிப்பேன், என் முழு பலத்தோடு உம்மை துதிப்பேன், என் வாழ்நாள் எல்லாம் முழு பலத்தோடு என் நம்பிக்கையும் என் ஜீவன் உமக்குள் தேவனே, என் பலன் உமக்குள் தேவனே, என் நம்பிக்கையும் தேவனே, என் ஜீவன் உமக்குள் தேவனே, என் பலன் உமக்குள் தேவனே, என் நம்பிக்கையும் தேவனே, என் வாழ்நாள் எல்லாம் உம்மை துதிப்பேன், என் முழு பலத்தோடு உம்மை துதிப்பேன், என் வாழ்நாள் எல்லாம் முழு பலத்தோடு என் நம்பிக்கையும் என் ஜீவன் உமக்குள் தேவனே, என் பலன் உமக்குள் தேவனே, என் நம்பிக்கையும் தேவனே, காணிக்கைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நம் சுவாமி உம்மை கனப்படுத்துவதற்காகவே இந்த காணிக்கையை கொடுக்கிறோம். எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. நாங்கள் கொடுத்த இந்த காணிக்கையை நாங்கள் அறுவடை சென்ற பிதாவே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சில அறிவிப்புகள் மிக கவனமாக கேட்கவும். முதலாவது அறிவிப்பு, இந்த மாதம் நம்முடைய சத்தியத்தின் மாதம். இதோடு சேர்ந்து ஏப்ரல் மாதத்தை நாம் ஆத்ம ஆதாயம் செய்யும் மாதமாக கொண்டாடுகிறோம். Praise the Lord, Hallelujah. இதற்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். நம் விதைகளை விதைப்போம். யாருக்கு தெரியும், நாம் முதலமைச்சர் மற்றும் பிரதமரை கூட ஆத்ம ஆதாயம் செய்ய முடியும். Praise the Lord. இது முடியாத காரியம் அல்ல. யாருக்கு தெரியும், நாம் அனைத்து IPS IAS அவர்களையும் கூட நம்ம ஆத்ம ஆதாயம் செய்யும். Praise the Lord. Praise the Lord. நாம் வெளியில் சென்று ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும். Hallelujah. அடுத்து நம்ம சபையின் மியூசிக் மற்றும் ஆர்ட் ஃபெஸ்டிவல் 11 மற்றும் 12 ஜூன் இது அற்புதமாக செயல்பட இருக்கிறது. நான் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கிறேன், உற்சாகமாக இருக்கிறேன். இது இந்தியாவை கலக்கப் போகிறது. நான் ரொம்ப உற்சாகமாக உள்ளேன். Praise the Lord. அடுத்தது நாம் 10 லட்சம் ரெப்சடி ஆஃப் ரியாலிட்டிஸ் காப்பீஸ் டிஸ்ட்ரிபியூட் செய்கிறோம். Praise the Lord. 21,000 காப்பீஸ் நாம் டிஸ்ட்ரிபியூட் செய்து விட்டோம். Praise the Lord. மேலும் நாம் அறிந்திருக்கிறோம், இதை மே 30ஆம் தேதிக்குள் இதை முடித்துவிட வேண்டும். நாம் இதற்காக பங்களிக்க வேண்டும். Praise the Lord. சொல்லுங்கள் ஆமேன். சேல் சிஸ்டம் ரொம்ப முக்கியமானது ஒன்று. இந்த காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கிறது. அநேக காரியங்கள் இருக்கிறது. அதனால் நீங்கள் ஒரு சில காரியங்கள் கவனம் செலுத்த வேண்டும், மற்ற காரியங்களில் கவனம் செலுத்த வேண்டாம் என்று நினைக்க வேண்டாம். சேல் சிஸ்டம் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய பார்வையை அதிலிருந்து நிற்க முடியாது. வேதாகமத்தில் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், உபோத்திர காலத்தில் சபைகள் ஒவ்வொரு வீடுகளிலும் செயல்பட்டது. அப்படிப்பட்ட உபோத்திர காலங்களில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். எதுவும் செயல்படுவதற்கு முன்பாக நாம் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். நம்முடைய கட்டமைப்புகளில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதில் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நான் சொல்வதெல்லாம் என்ன? செல்ஃப் சிஸ்டம். Praise the Lord. Hallelujah. நாம் பிரார்த்தனை செய்வோம். உங்களுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்தும். அவருடைய அன்புக்கும் இரக்கத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்கள் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. हेलो एवरीबॉडी एंड आप सबका स्वागत है। क्राइस्ट एम्बेसी प्रेजेंट कर रहा है अब तक का सबसे बड़ा क्रिश्चियन कल्चरल फेस्टिवल, दैट इज म्यूजिक एंड आर्ट्स फेस्टिवल। इसमें आप कर सकते हैं डांसिंग, ड्रामा, रैपिंग, सिंगिंग and many more. बाइबल कहती है भजन संहिता 150 अध्याय और उसके 4 वचन में डफ बजाते और नाचते हुए उसकी स्तुति करो, तार वाले बाजे और बांसुरी बजाते हुए उसकी स्तुति करो। हालेलुया। हम उस महान परमेश्वर की स्तुति करने वाले नाचते हुए, गाते हुए और एक्स्ट्राऑर्डिनरी टैलेंट के साथ जो सिर्फ आपके पास है। हालेलुया। ये होने वाला है 11 और 12 जून को। आप जहाँ कहीं भी भारत में आप इसमें पार्टिसिपेट कर सकते हैं, आप इसमें जुड़ सकते हैं। आज इसे अपने वीडियोस को सेंड करना आप स्टार्ट कर सकते हैं। आपके स्क्रीन पर लिंक अवेलेबल है जहाँ पर आप अपने आप को रजिस्टर कर सकते हैं और जानकारी को प्राप्त कर सकते हैं। तो आज से ही आप अपनी तैयारियां शुरू कर सकते हैं और हम मिलेंगे 11 और 12 जून को। तब तक के लिए बाय बाय। Subscribe to our channel, hit the bell icon, like, comment and share. Thank you and God bless you.